அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 kg ஃபிஷ் எடுத்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிரியாணி மசாலா, சால்ட், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொரியாண்டர் லீவ்ஸ், மைண்ட் லீவ்ஸ், ஆனியன், ஃப்ரைட் ஆனியன், கர்ட், லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 13 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. அப்புறம் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு கீ, பிரியாணி ஸ்பைசஸ், கொரியாண்டர், மைண்ட் லீவ்ஸ், சால்ட்டெல்லாம் போட்டு ரைஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி விட்டுட்டு இப்போது வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஆயில் விட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டேட் பண்ணுங்கள். மெதுவாக மீனை சாட்டேட் பண்ணுங்கள், இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் பேஸ்ட், க்ரீன் சில்லி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா அங்கங்கே லைட்டாக சாட்டேட் பண்ணி விடுங்க. மெதுவாக மீன் உடஞ்சிராமல். இப்போ நல்லா குக் ஆன வாட்டி இப்போது நம்ம இந்த மீனெல்லாம் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மீனை இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணி நம்ம தம் போடுறதுக்காக இதில் ஆட் பண்ணி கீ விட்டு ஃப்ரைட் ஆனியன், ஆல்ரெடி ஃப்ரை பண்ண கேஷ்யூ, ரேசின்ஸ், ஃபுட் கலர், டபுள் கலர் எடுத்துருக்கேன், ரெட் அண்ட் எல்லோ, நல்லா கொத்தமல்லி விட்டுட்டு இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி டபுள் சைடு இப்போது நம்ம இதை வந்து ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 15 மினிட்ஸ் தம்மில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.